நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம், கம்பர் யாரு? பிராமின் கிடையாது. கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆணவ கொலையை தடுப்பதற்கு திமுக அரசுக்கு துப்பில்லை என கூறி காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். அப்ப இப்ப ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப ராமன் நம்புறீங்க. ஆனா அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண் அவ. வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக நீங்க என்ன பேசுறீங்க? ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில் நான் கேட்கிறேன். ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? நீங்க உங்க ஆட்சி அது சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு, யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை நடந்ததுன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன். நான் நாத்திகனானவன், ராமனை படிக்க படிக்க ஆத்திக நான் மாறேன்னு சொன்னார். கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன். இல்லைன்னா நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை, நீங்க தம்பி ரமேஷ், நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம், கம்பர் யாரு? பிராமின் கிடையாது. கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? ஆணவ கொலையை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. எல்லாரும் அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ராமனை போய் சொல்றாங்களாம். அதனால இனிமேலாம் எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யாரை வேணும் நான் கேட்கிறேன். நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அந்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன்னு இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா, தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது, வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதான் சும்மா இப்போ எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.